தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நம்ம வீட்டில் எது நமக்கு ஆக வேண்டிய பொருள் அதை வச்சுக்கிட்டா போதும்ல. நம்ம வீட்டுக்கு நமக்கு எது ஆகாத பொருள் அது நமக்கு வேண்டாம். கரெக்டா? இதை பற்றி சொல்றது தான் தாராபலன். ருத்ராட்சம் எப்பயுமே கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. சித்திர நட்சத்திரக்காரங்க ஸ்படிக மாலை எப்பயுமே போட்டுக்கோங்க. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் இருக்காரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இந்த வார்த்தை நீங்க புலி நகம் யானை தந்தம் சில பேர் புலி நகம் மாதிரி கழுத்தில் போட்டுப்பீங்க. போடாதீங்க, நீங்க போடக்கூடாது. சுவாதி நட்சத்திரம் என்றாலே பொதுவாகவே நீங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டிய பொருள்னு ஒண்ணு இருக்கு, அதிர்ஷ்டம் தர வேண்டிய பொருள்னு ஒண்ணு இருக்கு, துரதிர்ஷ்டம் தருகின்ற பொருள்னு ஒண்ணு இருக்கு. கும்பாபிஷேகம் நடக்குது, கணபதி ஹோமம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆளா ஓடி போய் அந்த நெருப்பை பார்த்து கும்பிடணும். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த நெருப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகின்ற பொருட்களை நான் சொல்ல போறேன். அதிர்ஷ்டம் தருகின்ற நட்சத்திரங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த நட்சத்திரம் வர்ற நாள் நீங்க ஆரம்பிச்சு பாருங்க, எதா இருந்தாலும் நடக்கும். இது ஒரு பெரிய கும்பம், கீழ் நோக்கிய தேங்காய் அப்படிங்கிறாங்க. பெரிய கும்பம், ஒரு கும்பம், பூர்ண கும்பம். நம்ம போகும்போது ஒற்றை மீன் இருக்கிற ஒரு பொம்மை கூட வைங்க, ஒரு படம் கூட வைங்க, ஏதோ ஒன்று. இதெல்லாம் ஆகிற வேலை உங்களுக்கு லக்குங்க. எது நடக்காது, எதை வைக்க கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். தந்தம் கொண்ட யானை, இது நீங்க பார்க்க கூடாது. இந்த தந்தம் கொண்ட யானை வீட்டுல மாட்டி இருந்தா அதை நீங்க பார்க்காதீங்க. அடுத்த நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3. இதை பத்தி பார்ப்போம். ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு பொருளோ அல்லது ஒரு லோகோ வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. முருகனினுடைய வேல், வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா. வேலை பயன்படுத்துங்க, உங்க வாழ்க்கை மாறுங்க. இதை வாங்கி தரது பெரிய புண்ணியம். நீங்க மட்டும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கோயில் மணி வாங்கி கொடுங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாரா பலன்கள். சார் என்ன சார் தாரா பலன், எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தாரா பலன் ஒன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பொருட்கள் உங்களுக்கு நன்மையை தரும், சில பொருட்கள் உங்களுக்கு தீமையை தரும். அது யாருன்னே தெரியாது. இந்த சிவப்பு கலர் பேக் வச்சுக்கிட்டாதாங்க எனக்கு லக்குன்னு சில பேர் நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? இல்லை, நீங்கள் நினச்சிக்கிறீங்க இல்லைன்னு. ஆனால் உங்கள் நட்சத்திரத்தோடு அது தொடர்பு பட்டிருக்கு ஏதோ ஒரு வகையில். உங்களுக்கு தெரியாமையே சில அதிர்ஷ்டமான பொருட்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமையே சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை தருது, அது உங்களுக்கு தெரியல. அப்போது நம்ம வீட்டில் எது நமக்கு ஆக வேண்டிய பொருள் அதை வச்சுக்கிட்டா போதும்ல. நம்ம வீட்டுக்கு நமக்கு எது ஆகாத பொருள் அது நமக்கு வேண்டாம். கரெக்டா? இதை பற்றி சொல்கிறது தான் தாராபலன். அவ்வளோதாங்க. சில பேர் என்னென்னா, இது எங்கள் தாத்தா கொடுத்தது, இது எங்கள் அப்பா கொடுத்தது, இது என்னுடைய காதலி அன்போடு கொடுத்தது, இப்படிலாம் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்துகிறீங்க. ஆனால் அந்த பொருள் வந்த நேரம் உங்களுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு டிஸ்டன்ஸில் தள்ளி ஹாலில் வைக்க வேண்டாம், உள்ளே வச்சுருங்க. நீங்கள் பார்க்க வேண்டாம், மற்றவங்க பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன். நான் தூக்கி போட்டிருக்கேன்னு சொல்லலை. ஸோ அப்போது என்னென்ன பொருட்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் வந்துருங்க. சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்கள். அடுத்ததாக சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இதெல்லாம் வந்துடும். இதை ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வச்சையோ நம்ம சித்திர நட்சத்திரம், இந்த சித்திரை 1, 2 நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக ஒரு கருதப்படும் நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆவாங்க. அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். திருவாதிரைங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தை இது 3த்தையும் சேர்த்து அதிர்ஷ்டமான பொருட்களை ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறேன். இதை வச்சுக்கோங்க. இதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா காசு வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ருத்ராட்சம் எப்பயுமே கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. சித்திர நட்சத்திரக்காரங்க ஸ்படிக மாலை எப்பயுமே போட்டுக்கோங்க. நடராஜர் சிலையை டெய்லி பாருங்க, அல்லது நடராஜர் சிலை வாங்கி வைங்க. இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பணம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பகுத்து ஆராய்ந்து சொன்னது. இதில் கொஸ்டின்ஸே கிடையாது. டேரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து திரிசூலம், அப்புறம் ஒரு மழை துளி மாதிரியான தண்ணீர். அந்த தண்ணீரை நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலாம். லோகோவை பயன்படுத்தலாம், வாட்டர் ட்ராப்லெட்டாக பயன்படுத்தலாம், எப்படி வேணால் அந்த தண்ணீர் இமேஜை நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்ததாக நம்ம சொல்கிறது மனித தலை. மனித தலை அப்போது நம்ம சொல்லுவோம்ல, பைரவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அதெல்லாம் சொன்னோம். ஸோ முடிஞ்சால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். சில பேர் வெறும் சில மாதிரியான அமைப்பு, முகம் மட்டும் இருக்கிற அமைப்பு வச்சுக்கிட்டா கூட சரி. அடுத்ததாக ரொம்ப லக்கியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் இருக்காரு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. எப்பயுமே அருட்பெருஞ்சோதி சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அகண்ட தீபம் இருக்குது பாருங்க, கண்டா தீபம், அகண்ட தீபம். அந்த தீபத்தை பாருங்க.
இதெல்லாம் உங்களுக்கு லக்கியான விஷயம். படமாக பாருங்கள், டிபி பிக்சராக வைங்க, வாட்ஸ்அப்பில் வைங்க, எப்படியோ வைங்க. ஆனால் உங்களோட அது இன்ட்ராக்ட் ஆகணும். அகண்ட ஜோதி வர்ற அன்னைக்கு நீங்கள் போகணும். பார்த்தா ரொம்ப உசிதம், அல்லது படத்தை பார்த்தா கூட போதும், உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக யாக தீயை பார்க்கணும். ஒலிம்பிக் ஜோதி வரைக்கும் சொல்கிறாங்க அதிர்ஷ்ட பொருள்னு. யாகத்தி எப்பயுமே அந்த நெருப்பு எரியறத ஒரு பூர்ணாவதியோடைய இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஏதாவது ஒரு கோயிலோட பூர்ணாவதியை பாருங்கள், அல்லது யாகத்தீயை பாருங்கள். எப்பயுமே அந்த மந்திர சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அடுத்ததாக ஒலிம்பிக் ஜோதி சிங்க யாழி முகம். கஜ யாழி சிங்க யாழின்னு 2 இருக்குது. யாழின்னு ஒரு முகம், யானையை விழுங்குற மாதிரி இருக்கிறது கஜயாழி. சிங்கத்தை விழுங்குற மாதிரி இருந்தால் அது சிம்ஹயாழி. சிம்ஹயாழி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி அது ஒரு வீட்டு வாசலில் இப்போல்லாம் ஒரு அடிக்கெல்லாம் கிடைக்குது, இன்ஸ்டாலெலாம் கிடைக்குது, பார்த்தேன். அதெல்லாம் எடுத்து வீட்டு வாசலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு, சிம்ஹயாழி. அடுத்தது தோரணம், மலை, மாலை, மூலிகை தோரணம், இதெல்லாம் சதய குணங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஏலக்காய் மாலை, வெட்டிவேர் மாலை, ஏதோ ஒரு மாலை போடுங்க. ஆனால் மாலை இருந்துக்கிட்டே இருக்கணும். துளசி மாலை வீட்டு வாசலில், உங்கள் நிலவாசலில் ஒரு மாலை, ஏதாவது ஒரு மாலை இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பூ மாலையாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் மாலையாக இருந்தாலும் சரி, பட் ஆனால் மாலை இருக்கணும். பெரும்பாலும் உயிருள்ள மாலைகள் இருக்கிறது நல்லது. வாரம் ஒரு தடவை மாத்திர மாதிரியான ஏதாவது ஒரு மூலிகை மாலைகள் இருந்தால் ரொம்ப சிறப்பு. இப்போது இதெல்லாம் நல்லா இருக்கா? அப்போது எதை பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் நம்ம சொல்லிடலாம். பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் எதையுமே தொடாதீங்க. எதை தொட்டாலும் அது நடக்காது. பரணின்னு சொன்னோடனே நமக்கு என்ன, கீழ் நோக்கிய முக்கோணம் ஞாபகம் இருக்கா? பரணி பற்றி நம்ம பேசியிருக்கோம். கீழ் நோக்கிய முக்கோணம் நீங்கள் பார்க்கக்கூடாது, மேல் நோக்கிய முக்கோணம் தான் பார்க்கணும். கீழ் நோக்கிய முக்கோணம் பார்க்கக்கூடாது. அடுத்ததாக வலம்புரி சங்கு, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, விட்டுருங்க. அப்போ இடம்புரி சங்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்காதீங்க. வலம்புரி சங்கு ஒர்க் அவுட் ஆகாது, விட்டுருங்க. அவ்வளோதான், அதான் ஒரே கேள்வி. அடுத்து கண்கள் படம் நீங்கள் பார்க்கக்கூடாது. வெறும் கண்ணில் அழுகிறது இதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த கண்ணே பார்க்க வேண்டாம். நந்தி ஒரு சில பேர் வெறும் சிலை, நந்தி சிலை மட்டும் வச்சு கும்பிடு, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சிவனோட சேர்ந்த நந்தி தான் வைக்கணும். உங்களுக்கு நந்தி ஒர்க் அவுட் ஆகாது, விட்டுருங்க. அடுத்தது கணை, ஊஞ்சல். கணைனா என்ன, இப்படி அம்பு தொடுக்கிற மாதிரி, அது வேண்டாம். அடுத்து ஊஞ்சல் வேண்டாம், இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஊஞ்சல் நீங்கள் பார்க்காதீங்க, வச்சுக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு ஊஞ்சல் வாங்கிட்டு வந்து வச்சா கூட வேண்டாம்ப்பா, விட்டுருன்னு சொல்லிடுங்க. அது உங்களுக்கு பணத்தை சேர்க்காது, இருக்கிற பணமும் போயிடும். அது உங்களுக்கு வதை என்று பொருள், அதாவது உங்களுக்கு துன்புறுத்துவதுன்னு பொருள், அது வேண்டாம். அடுத்ததாக புலி நகம், யானை தந்தம். சில பேர் புலி நகம் மாதிரி கழுத்தில் போட்டுப்பீங்க, போடாதீங்க. நீங்கள் போடக்கூடாது, மற்றவன் போடுறானே, நீங்கள் போடக்கூடாது. யானை தந்தம் மாதிரி பிளாஸ்டிக்கில் விற்கும், அது ஒரு யானை முகம் தந்தத்தோட, வேண்டாம், அதை நீங்கள் பண்ணாதீங்க. கோயிலில் கூட யானை தந்தம் இருக்கிற யானைகிட்ட வேண்டாம், அதுக்கிட்ட போகாதீங்க. அடுத்ததாக குருவால், கதாயுதம், இதெல்லாம் சில பேர் இந்த கத்தி வச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி படங்கள் கூட நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. தாரை ரகசியங்கள் என்னென்னா, இது எந்த வடிவிலையும் உங்கள் கூட சேரக்கூடாதுங்கிறது தான் தாரை ரகசியம். ஸோ குருவால். அடுத்ததாக நம்ம சொல்கிறது கதாயுதம். சௌகந்திகா மலர்னு ஒரு மலர் இருக்குது. அந்த மலர் அது நமக்கு கிடைக்காது, இருந்தாலும் ஒருவேளை அந்த மலரை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பை அதுக்கிட்டே போயிடாதீங்க, அது உங்களுக்கு ஆகாது. ஆக இதெல்லாம் தான் ஆகாத பொருட்கள். இவ்வளோ டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். நான் சொல்கிற பொருட்களை மட்டும் பயன்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் பணம் வரும். வேண்டான்னு சொல்கிறத வேண்டான்னு விட்டுருங்க, ஆர்கியூ பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, தாரை என்பது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு சொன்ன ஒரு ரகசியங்கள். இதுக்குள்ளே ஒய், ஹவு அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கிடையாது. ஜஸ்ட் வாட் அவங்க சொன்னது அப்படி நம்ம செய்ய போகிறோம். சரியா? அடுத்ததாக நாம் பார்ப்பது சுவாதி நட்சத்திரம். சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள். சரி, விட்டுருங்க, அந்த பாதம் விடுங்க, முதல்ல சுவாதி நட்சத்திரம்னு போகலாம். சுவாதி நட்சத்திரம் என்றாலே பொதுவாகவே நீங்கள் கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய பொருள்னு ஒன்று இருக்குது, அதிர்ஷ்டம் தர வேண்டிய பொருள்னு ஒன்று இருக்குது, துரதிர்ஷ்டம் தருகின்ற பொருள்னு ஒன்று இருக்குது. 3 பொருட்கள் இருக்குது. பொதுவாகவே கையில் வச்சிருக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே நீங்கள் என்ன பொருட்களை வைத்திருக்கலாம்? அருட்பெருஞ்சோதி, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வைங்க. அது என்னமோ அருட்பெருஞ்சோதிக்கும் உங்களுக்கோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போது அடுத்ததாக அகண்ட தீபம், ஒரு பெரிய தீபம் எரியிற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். யாகத்தி, ஒலிம்பிக் ஜோதி, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. யாகத்தி பொதுவாகவே ஹோமங்கள், நெருப்பு, அக்னி எரியிறத நம்ம அதை பார்க்குறது. ப்ளஸ் ஒலிம்பிக் ஜோதி நெருப்பு. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் பார்க்கணும். ஸோ இது ஒரு நட்சத்திரத்துக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன், ஒரு நட்சத்திரத்துக்கு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதை பாருங்கன்னு சொல்கிறேன், ரைட்டா? இது நீங்கள் ஜென்ரலாகவே மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே வேத ஸ்வரூபமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும். யாகங்கள், யஜ்யங்களில் கலந்துக்கணும். பக்கத்தில் ஒரு கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, கணபதி ஹோமம் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆளாக ஓடி போய் அந்த நெருப்பை பார்த்து கும்பிடணும். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அந்த நெருப்பு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அடுத்து சிங்கயாளி, இது பெரும்பாலும் வீடுகளில் யாரும் வைக்க போகிறதில்ல, இருந்தாலும் நீங்கள் கோயிலில் போனால் கூட சிம்ஹயாளி எங்கன்னு தெரிஞ்சு அதை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு வந்துருங்க. அது சிம்ஹ முகம் இருக்கும், யாடி இருக்கும், சிங்கத்தை முழுங்குற மாதிரியான ஒரு பொம்மை.
அதை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ ஒலிம்பிக் ஜோதி இருக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலான நெருப்புன்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகின்ற பொருட்களை நான் சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டம் தருகின்ற நட்சத்திரங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த நட்சத்திரம் வர்ற நாள் நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்கள், எதாக இருந்தாலும் நடக்கும். இது ஒரு சப் கண்டென்ட்டாக உள்ள சொல்கிறேன், இதுவும் சேர்த்து சொல்கிறேன். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரர் 3 நட்சத்திரத்துலையும் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி. பாயிண்ட் நம்பர் 1. அப்போது இந்த 3 நட்சத்திரங்களுடைய பொருட்கள் உங்களுக்கு பணம் தரப்போகிறது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பொருட்கள் உங்களுக்கு பணம் தரும்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம சொல்கிறது வளைந்த வில்லுங்க. ஒரு வில்லு, வளைஞ்ச வில்லு. அந்த வில்லோட படத்தை வச்சுருங்க. நீங்கள் அதில் அம்பு நான் சொல்லலை, வில்லு மட்டும்தான் சொல்கிறேன். ராமர் உடைக்கலாமா? உடஞ்ச வளைந்த வில், அவ்வளோதான். ஒரே ஒரு வில் மட்டும்தான். அதை நீங்கள் வச்சுக்கிறதோ பார்க்குறதோ நல்லது. ஸோ வளைந்த வில், அவ்வளோதான். வளைந்த வில்லை மட்டும் வைங்க, அம்பு கிடையாது. அடுத்ததாக பெரிய நாய், இது உங்களுக்கு லக்கிங்க. வீட்டிலேயே நீங்கள் ஒரு பெரிய டாக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபாரின் டாகெல்லாம் வளர்த்துறாங்கல்ல, பெரிய பெரிய டாகெல்லாம் டாபர்மேன்லேயே பெரிய ஹைட்டாக இருக்கும், ராஜபாளையத்தில் பெரிய ஹைட்டாக இருக்கும்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த உருவம் பெருத்த பெரிய நாய் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்காதீங்க, அதுக்கு பைரவ சுரூபம், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். அல்லது அந்த பெரிய நாய் இருக்கிற படம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது நாய் வளர்த்துறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னா. அடுத்து மூங்கில் குழாய் அப்படிங்கிறாங்க, மூங்கில் குழாய். ஸோ மூங்கில் குழாயை நீங்கள் பயன்படுத்துகிறதோ அல்லது வச்சுக்கிறதோ நல்லது. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணுங்கள். அடுத்ததாக பெரும்பாலும் விசிறி உங்கள் கையில், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நம்ம விசிறி சாமியார் சொல்கிறோன்னா யோகிராம் சுரத்குமார், இதை பயன்படுத்தி தான் பெரிய ஆளானார், பெரிய பிரபலமானார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த விசிறி பயன்படுத்துறது நல்லது. விசிறியை எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. அல்லது ஒரு டம்ப விசிறியாக இருந்தாலும் சரி, நார்மலான விசிறிகளாக இருந்தாலும், விசிறி தானம் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வகையில். ஸோ காவடி, நீங்கள் முருகப்பெருமானுக்கு போனால் காவடி தூக்குதல் நல்லது. காவடி பொம்மையை நீங்கள் பார்க்கறது நல்லது. காவடி எடுங்க. அதே மாதிரி விசிறி பயன்படுத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்து அறுகோண முக்கோணம் பார்க்கறது நல்லது. அறுகோண முக்கோணம் இப்படி இருக்கும். ஸோ இப்படி அறுகோண முக்கோணம் வடிவம் முருகப்பெருமானுடைய, அதுதான் அறுகோண முக்கோணம். அந்த அறுகோண முக்கோணத்தை டெய்லி பாருங்கள். அதில் ஏதோ ஒரு விஷயம் சூட்சுமம் இருக்கோ, அது உங்களை கூப்பிடுது. பட்டாம்பூச்சிகளை பார்க்கறது நல்லது. என்னங்க இது புதுசாக இருக்கே, பட்டாம்பூச்சிகளை பாருங்கள், அவ்வளோதான். இது புதுசு, இது ரொம்ப பழசு. இது சித்தர்கள் கால முனிவர்கள் கால பழசு, நமக்கு இப்போ தான் தெரியுது, அவ்வளோதான். ஸோ பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன கலர் பட்டாம்பூச்சின்லாம் கிடையாது, பட்டாம்பூச்சினாலே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அடுத்ததாக பானை செய்யும் சக்கரம்ங்கிறாங்க. பானை செய்யும் சக்கரம். ஸோ ஒரு இப்படி சக்கரம் சுத்தம், அதில் ஒரு பானை வரும், அதை நீங்கள் பார்க்கறது நல்லது. அதே மாதிரி பாயும் புலியினுடைய வடிவம், பாயும் புலி, நம்ம தீப்பெட்டிகள்லாம் வடிவம்லாம் இருக்கும். இந்த பாயும் புலி, ராஜராஜ சோழன்லாம் வச்சுருப்பார் இந்த புலிக்கொடி. ஸோ அந்த புலி வடிவத்தை நீங்கள் பார்க்கறது நல்லது. உட்காந்துட்டு இருக்கிற புலி கிடையாது, அல்லது ரெஸ்ட் எடுக்கிற புலி கிடையாது, பாயும் புலி, அதை நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்ததாக பெரிய கும்பம், கீழ் நோக்கிய தேங்காய் அப்படிங்கிறாங்க. பெரிய கும்பம், ஒரு கும்பம், பூர்ண கும்பம், நம்ம போகும்போது பூர்ண கும்பம், அதை நீங்கள் டெய்லி பாருங்கள். அதே மாதிரி கீழ் நோக்கிய தேங்காயை திருப்பி ரிவர்ஸாக, இது எப்படி சார் பார்க்குறது? படமாக கூட வச்சுக்கோங்க, வச்சுக்க முடியலன்னா விடுங்க. தேங்காயை கையில் வச்சுக்கும் போது கூட கீழ் நோக்கி கையில் பிடிச்சிருங்க, அப்படி கூட பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பணம் வரும். அடுத்ததாக கீழ் நோக்கிய கதாயுதம். இப்போ ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அப்படி கதாயத்தை அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார், அப்படி உட்காந்துருப்பார். அது ஒரு கெத்து ஸ்டில். அது இப்படி கையில் இப்படி வச்சுக்கிறது வேறு, இப்படி வச்சுக்கிறது வேறு. இந்த கதாயுதத்தை வந்து கீழ் நோக்கிய கதாயுதம், அது நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கே பேக்கெட்டில் இங்கே கதாயத்தை நீங்கள் ஜோபுக்கு மேலே அந்த மாதிரி கூட லோகோ மாதிரி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். இரட்டை வாள்கள், இப்படி சில பேர் வீட்டில் இரட்டை வாள் இப்படி இருக்கும். ஒற்றை வாள் வைக்கக்கூடாது, நல்லா கவனிங்க. இரட்டை வாள் தான் வைக்கணும். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரிஜினல் வாளா எதா வேணால் வைங்க. இப்போவும் சொல்கிறேன், அது நீங்கள் ஒரு பொம்மையாக கூட வைங்க, ஆனால் அந்த வடிவத்தை நீங்கள் பார்க்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஒற்றை மீன், சில பேர் ஃபிஷ் டேங்கே வைங்க, ஒரே ஒரு ஒத்த மீன் இருக்கிற மாதிரி வைங்க. சில பேர் வாஸ்து மீன்லாம் ஒன்று பெருசாக வச்சுருப்பீங்க, அது இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி கூட வைங்க, அது கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அல்லது சில பேர் ஒற்றை மீன் இருக்கிற ஒரு பொம்மை கூட வைங்க, ஒரு படம் கூட வைங்க, ஏதோ ஒன்று. இதெல்லாம் ஆகிற வேலை உங்களுக்கு லக்குங்க. அப்போ ரைட்டு, எது நடக்காது, எதை வைக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். வைக்கக்கூடாதுன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் பொதுவாக உங்களுக்கு ஆகாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். ஸோ இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்ன சார் இந்த பொருட்கள் டீட்டெயிலாம் எங்கேருந்து சொல்கிறீங்க, என்னன்னு எனக்கு புரியலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆகாது. அது சார்ந்த தாரை வடிவங்களும் உங்களுக்கு ஆகாது. என்னது? சவர கத்தி, கூர்மையான கத்தி. இதை நீங்கள் அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வித்தியாசமாக, நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இப்படி ஷேவ் பண்ணுறதுக்குள்ள சவரக்கத்தி வாங்கிட்டு வந்து ஷேவ் பண்ணுவாங்க. அது இந்த பழக்கம் இருந்தால் விட்டுருங்க. அது உங்களுக்கு பரம வறுமையை தரும். அதை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சால்
எல்லாரும் பண்ணுற மாதிரி ஷேவ் பண்ணுங்கள். நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணாதீங்க. ஷவரை கத்தி நீங்கள் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ நாங்கள் இதை வச்சு தானே சார் வேலை பார்க்குறோம். தட் இஸ் டிஃபரண்ட். நான் சொல்கிறது வீட்டுக்குள்ளே அதிர்ஷ்டம் தரும் பொருள், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே தொழிலை பற்றி பேசலை. ஸோ அப்போது இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்ததாக கூர்மையான கத்தி. சில பேர் கையில் சும்மா ஒரு பெருமைக்கு கத்தி வச்சுருப்பாங்க. வெளியே எங்கன்னா பிரயாணம் போகும்போது கத்தி வச்சு, அந்த பழக்கம்லாம் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை தரும். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. வதை என்றால் என்ன தெரியுமா? அது பேர் வததாரைன்னு பேர். இது என்னன்னா உங்களுக்கு பணம் வரவை தடுப்பதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் பண்ணும், பிரச்சனையில் மாட்டியும் விடும். இப்போ நீங்கள் விளையாட்டுக்காக ஒரு கத்தி எடுத்துகிட்டு போக உங்களுக்கு விபத்துகள் ஏற்படும். தேவையில்லாத கேஸில் காவல்துறையினால் அதனால் அப்படிலாம் நடந்துடும். அதெல்லாம் எது காலங்கத்தால். ஸோ அப்போது இந்த கூர்மையான கத்தி எடுத்துகிட்டு போகிற பழக்கமோ பேக்கெட்டில் வச்சுக்கிற பழக்கமோ வச்சுக்காதீங்க, அது ஆபத்து. அடுத்ததாக வாள் நெருப்பு சுடர். நெருப்புடா வேண்டாம், நமக்கு அது செட் ஆகாதுன்னே விட்டுருங்கண்ணே. நமக்கு நெருப்பு சுடரோ நெருப்போ நமக்கு ஆகாது. அப்போ தீபாவே ஆகாது. தீபம் எங்கிருந்து ஆக போகுது? ஸோ வேண்டாம், நெருப்பு மேட்டரே வேண்டாம், விட்டுருங்க. அடுத்ததாக நீண்ட கோல், ஊஞ்சல், இதெல்லாம் கையில் குச்சி வச்சுட்டே சில பேர் நடப்பாங்க வாக்கிங் போகும்போது. அதெல்லாம் வேண்டாம். அந்த பழக்கம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. குச்சியை நீங்கள் தொடக்கூடாது, குச்சியை தூக்கிட்டு இப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஊஞ்சல் வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஊஞ்சல் ஒர்க் அவுட் ஆகாது. ஊஞ்சல் வச்சுக்கிறதோ அது ஊஞ்சல் உங்களுக்கு ஒரு பணம் தரும் விஷயம் அல்ல. இந்த ஊஞ்சல்லேருந்து ஸ்லிப் ஆகிறது, ஊஞ்சல்லேருந்து இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா ஊஞ்சலுக்கு உங்களுக்கும் ஜென்ம எதிரி. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது அடுத்ததாக கீழ்நோக்கிய மத்து, கீழ்நோக்கிய தண்டாயுதம், இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, வேண்டாம், இதை வச்சுக்காதீங்க. அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் தந்தம் கொண்ட யானை. இது நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தந்தம் கொண்ட யானை வீட்டில் மாட்டி இருந்தால் அதை நீங்கள் பார்க்காதீங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்ததாக மகர தீப ஜோதி. இப்போ எப்படின்னா, ஒரு தீப ஜோதி ஏற்றி, ஒரு விளக்கில் ஏற்றுற ஜோதி இருக்குது பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன், நெருப்பு ஜோதி, தீ ஜோதி, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அது வேண்டாம், அந்த பக்கமே போகாதீங்க. ஆமை விளக்கு, யாழ்னு ஒன்று இருக்குது. வீணை மாதிரியே யாழ்னு ஒன்று இருக்கும். சில பேர் பெருமைக்கு அது வீட்டில் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆமை விளக்கு வேண்டாம், குத்து விளக்கு எத்தனை போகுது நமக்கு, ஆமை விளக்கெல்லாம் வேணாம், இது நமக்கு செட் ஆகாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்த நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3. இதை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே விசாகம்னா யார்? விசாக நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம்? விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன வடிவங்கள் ஜென்ரலாக அவங்க வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம். காவடி, விசிறி, இதெல்லாம் ஜென்ரலாகவே வச்சுருக்கணும். அருகோணம், முக்கோணம், பட்டாம்பூச்சி, இதெல்லாம் அவங்களுடைய வடிவங்கள். சில பேர் இந்த பட்டர்ஃப்ளை லோகோலாம் பேக்கெட்டில் வச்சுக்கிறதெல்லாம் நீங்கள் தான். விசாக நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே இதெல்லாம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு பொருளோ அல்லது ஒரு லோகோவோ வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. அதே மாதிரி பாயம், புலி வடிவம், இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், இந்த வீடியோவில் தான் பேசணும். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகின்ற வடிவம், இதெல்லாம் ஜென்ரல் வடிவம். அதிர்ஷ்டம் தருகின்ற வடிவங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது என்னென்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்க தான் உங்களுக்கு பணம் தர போகிறாங்க. இவங்களை நீங்கள் எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இவங்க உங்களுக்கு பணம் தருவாங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய தாரை வடிவங்கள் உங்களுக்கு பணம் தரும். அது என்ன விஷயம்? பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மகுடி, புற்று, அம்பு, கூடை, இதெல்லாம் சொல்கிறாங்க. மகுடி மாதிரியான ஒருத்த ஒரு ஆள் ஒரு மகுடி வாசிக்கிறான், அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ கூட தான் பாருங்களேன் நீங்கள். அந்த மகுடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து முன்னெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரியான மகுடியெலாம் நம்ம வச்சு ப்ளே பண்ணுறவங்கலாம் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் இல்லை. பட் ஆனால் அந்த மகுடிங்கிற வடிவம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பாட்டு, மகுடி ராகத்தில் ஒரு பாட்டு, அப்படி கூட தான் சொல்லுங்களேன். அந்த மகுடிங்கிறது காதில் கேட்கணும், மகுடிங்கிறத நீங்கள் பேசணும், அதை பற்றி பார்க்கணும். அடுத்ததாக புற்று. பக்கத்தில் ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருந்ததுன்னா டெய்லி இப்போ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். புற்று உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து அம்பு, கூடை. அம்பு இருந்தால் பாருங்கள். ஒரு ராமர் கையில் ஒரு அம்பு எடுத்துகிட்டு வச்சுருப்பார், சூரிய குலத்தின் ராமன், அதெல்லாம் பாருங்கள். அந்த அம்பெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு நல்லது. முருகனினுடைய வேல், வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா. வேலை பயன்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. வேலை எப்படியாவது பயன்படுத்துங்க. வேலை எடுத்துக்கு வண்டி முன்னாடி வச்சுக்கிறது, வேலை எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுக்கிறது, வேலை எடுத்து வேலை எப்படி வேணால் பயன்படுத்தலாம். வேலையை விதவிதமாக கீச்சைனாக பயன்படுத்துங்க. எப்படி நீங்கள் பயன்படுத்தினாலும் வேலை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சின்னங்களை நீங்கள் இழிவுபடுத்தக்கூடாது. இப்போ நான் அதிர்ஷ்ட சின்னங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது நீங்கள் இழிவுபடுத்திங்கன்னா வர்ற காசு வராமல் போயிடும். இப்போ உடஞ்ச வேலை தூக்கி போட்டுருங்க, புது வேல் வாங்குங்க. இந்த சின்னங்களை நீங்கள் இழிவுபடுத்தக்கூடாது. அல்லது அந்த வேலை ஒரு வடிவத்தை வச்சு வேறு ஏதாவது கிறுக்கிறது, ஸ்க்ராட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி விளையாட்டுத்தனம்லாம் பண்ணக்கூடாது. இந்த வடிவத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை கொடுங்க. அடுத்ததாக மயில் தோகை, பசுவின் மடி எல்லாம் சொல்கிறாங்க.
ஸோ மயில் தோகை ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய மயில் ரெக்க இந்த தோகை இருக்கும், அந்த மயில் தோகை தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒற்றை மயில் கிடையாது, நிறைய மயில், இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக பூசத்தை தொடர்ந்து அனுஷம் நம்ம போகிறோம். அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை. இந்த தாமரையை வந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் வீட்டு வரவேற்பு அறையில் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் பணம் வைக்கிற அறை அந்த ரூமில் அந்த தாமரை மாதிரி ஒரு பொம்மையாக கூட, அதாவது பிளாஸ்டிக் எல்லாம் விற்கிறாங்கல்ல, அப்படி கூட ஒரிஜினல் தாமரையே பண்ணாலும் கோயில்களுக்கு வாங்கி தந்தால் கூட தாமரை வாங்கி கொடுக்குறது பெஸ்ட்டு. வெண்தாமரையா இல்லை செந்தாமரையா, தாமரை அவ்வளோதான், அந்த வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்ததாக கோயில் மணி, இதை வாங்கி தரது பெரிய புண்ணியம். நீங்கள் மட்டும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கோயில் மணி வாங்கி கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறும். இந்த கோயில் மணி உங்களோட ரிலேட் ஆகிட்டு இருக்கு. கோயிலுக்கு போனால் கூட ஒரு தடவை மணி அடிச்சு, ஒரு தடவை அந்த கோயில் மணி ஆசையாக அடிங்க. சில பேர் மணி அடிக்கிறத பார்த்தாலே சாமிக்கே பயமாக இருக்கும். இந்த மணி அழகாக அடிக்கணும், அதை ரசித்து அடிக்கணும், அந்த மணியை பார்த்து சாமி சந்தோஷப்படும். அந்த மணி ஜிமிக்கிங்க, இதாங்க அனுஷம். அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜிமிக்கி, இது சொல்கிறாங்கன்னா ஜிமிக்கி கம்மல், அந்த பாட்டு மாதிரி தான். இந்த ஜிமிக்கி கம்மலுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த ஜிமிக்கி வாங்கி நீங்கள் உங்கள் மனைவி கொடுத்து டெய்லி அந்த ஜிமிக்கி கம்மலை பார்த்தாலும் சரி, அல்லது பெண்களாக இருந்தால் நீங்களே ஜிமிக்கி கம்மல் வாங்கி போட்டுக்கிட்டாலும் சரி, ஜிமிக்கி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தாக பனைமரம் ஆந்தைங்கிறான். இப்போ பனைமரம் போன்சாய் ட்ரீஸ்லேயே கிடைக்குது. ஸோ போன்சாய் ட்ரீயில் பனைமரம் வாங்கி வச்சுக்கிறது. ஆந்தையுடைய வடிவம், அது சில வடிவங்கள் சும்மாவே நம்ம கடையிலலாம் கிடைக்குது. ஆந்தையை பார்க்குறது, ஆந்தையை டைரெக்டாக பார்த்தா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா ஆந்தையோட வடிவத்தையாவது பாருங்கள். காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா ஆந்தையை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டிங்கன்னா அந்த நாள் நல்லாயிருக்கும். அடுத்ததாக காமதேனு முரசு ஒற்றை கொம்புங்கிறாங்க. காமதேனு இருக்குது பார்த்தீங்களா, உடம்பெல்லாம் தேவர்களாக இருக்கும் பாருங்கள், அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். முரசு, இப்படி முரசு அடிக்கிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஆகிற வேலை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், பணம் வரும். பணம் மட்டும் கிடையாது, சம்பத்துனா என்ன தெரியுமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, 16 வகை செல்வம் சொல்கிறோம்ல, எல்லாமே தருகின்ற வடிவங்கள் இதெல்லாம், சும்மா கிடையாது. இப்போது உங்களை எங்கே போனாலும் மாட்டி விடுறதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, எந்த வகையிலையும் உங்களுக்கு மாட்டி விடும். இந்த வடிவத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பண இழப்பு மட்டும் கிடையாது, மான இழப்பு, மரியாதை இழப்பு எல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்ட மோசமான பொருள் லிஸ்ட்டை தரப்போகிற பி காஷன், எச்சரிக்கையுடன் கேளுங்கள். இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. என்ன அது, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த டீம் கூட சேராதீங்க, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், ஐயா வணக்கம் ஐயா, நம்ம வேற ஆளுங்க, நீங்கள் நமக்கு உங்களுக்கு செட் ஆகாது, நாங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க, நாங்கள் விசாகம், நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு விட்டுருங்க. பிஸ்னஸ் டைப்பை கண்டினியூ பண்ணாதீங்க, அவன் கண்டிப்பாக கொண்டு போய் ஒரு ட்ராப்பில் மாட்டி விட்டுருவார் உங்களை, பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது அன்னபூரணி மான்தலை, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அன்னபூரணி மான்தலை, இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அன்னபூரணிக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சண்டையும் கிடையாது, உங்களுக்கு அது வேலை செய்யலை, அவ்வளோதான், விட்டுருங்க. அப்போ யாருக்காவது தானம் பண்ணுறதுக்காக நான் அன்னபூரணி சிலை வாங்கி தந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. அதே மாதிரி மான் தலை, அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, பார்க்கவும் கூடாது, அது உங்களுக்கு வேண்டாம். அடுத்ததாக ஸ்வஸ்திக் சின்னம், செந்தூர பொட்டு, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. ஸ்வஸ்திக் சின்னமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸ்வஸ்திக் மறந்தும் போடாதீங்க. சிந்தூர் பொட்டு வச்சுக்காதீங்க, சந்தன பொட்டு வைங்க, குங்கும பொட்டு வைங்க, சிந்தூர பொட்டுக்கும் உங்களுக்கு ஆகாது. அடுத்ததாக திரைச்சீலை, நெருப்பு கங்கு, இதெல்லாம் நிறைய ஸ்க்ரீன் தொங்குதான், கழட்டி வச்சுருங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு ஸ்க்ரீன் செட் ஆகாது. என்ன சார் அந்த வேற ஒரு நட்சத்திரத்தில் ஆகும், நீங்கள் அது அவருக்கு ஆகும், உங்களுக்கு ஆகாது, ரைட்டா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு ரிலேஷன் இருக்கார், அவர் எனக்கு ரிலேஷன், உங்களுக்கு கிடையாது, உங்கள் ரிலேஷன் எனக்கு கிடையாது, அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு திரைச்சிலை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இருந்தால் கழட்டி வச்சுருங்க. அடுத்ததாக சிப்பிக்குள் முத்து, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அதை நீங்கள் வாங்கவே வேண்டாம். பீச் ஓரமாக போனேன் சார், சிப்பிக்குள் முத்து பொம்மை சார், இப்போ சிப்பிக்குள் முத்து படம் பார்க்கலாமா சார், அது கூட பார்க்கக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் தாரை வடிவத்தின் என்ன சொல்லுது, தாரை வடிவம்னா இந்த வார்த்தையே வேண்டான்னு தான் தாரை வடிவம் சொல்லுது. அதாவது டெக்ஸ்ட், இயல், இசை, நாடகம்ங்கிறாங்கல்ல, இது எந்த வடிவில் உங்களுக்கு வந்தாலும் அது உங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு படம் எடுக்கிறீங்க, சிப்பிக்குள் முத்து படம் பேர் வைக்கலாமா, உங்களுக்கு வேண்டாம், மற்றவங்க வைக்கிட்டோம், அவ்வளோதான். இப்படி புரிஞ்சுக்கோங்க இதை. அடுத்ததாக உடுக்கை, டால்ஃபின், உடுக்கை, டால்ஃபின், மணல் கடிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதது. உண்டியல், இதெல்லாம் உண்டியல் வச்சு சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் பர்ஸில் சேமிச்சுக்கோங்க, அல்லது வேறு FD போட்டுக்கோங்க, உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஆக நாம் தெளிவான விளக்கங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இதை பயன்படுத்தினா ராசி, இதை பயன்படுத்தினா ராசி இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். இப்பொழுதும் சொல்லுகிறேன், இது தாண்டி இது ஒரு பெரிய கடல். இதை உள்ளபடியே நான் நன்றி தான் சொல்ல வேண்டும் ஐபிசிக்கு. இதில் நான் மூழ்கிவிட்டேன் என்பது தான் உண்மை. இதை நான் தினம் தினம் படிக்கிறேன், தினம் தினம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இன்னும் ஆழம் இருக்கிறது. இதை அதை சொல்ல எனக்கும் ஆசையாக இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தரணும்னு என் உள்ளமெல்லாம் துடிக்கிறது. ஸோ அப்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா, எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, என்ன நட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை என்னால் தெளிவாக உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண உடனே சூப்பர் டெக்கல், எக்ஸ்பிரஸ் டெக்கல்னு அடுத்த அரை மணி நேரம் 10 நிமிஷத்தில் கூட என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நான் எப்பொழுதும் உங்களுக்கு இதை ஆலோசனைகள் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி உடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க. ibcbakti.com வாட்ஸ்அப் சேனல். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய பார்வைக்கு வரும். நீங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் சேனலில் என்னென்ன வீடியோஸ் வருதோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.